இந்த தொடர்கதை முழுக்க கற்பனையே. இது ஒரு விழிப்புணர்வு கதையாக்கம். இந்த தொடர்கதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. மேலும் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மனமார்ந்து மன்னிப்பு கேட்கிறோம். இதில் குரல் கொடுத்த தோழர் மற்றும் தோழிகளுக்கு தமிழ் அன்பனின் நெஞ்சு நிறைந்த நன்றிகள். சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம இப்படி பேசுறது. எப்படி சேஃப்டியாக இருந்துட்டு வெளியே எங்கே வீடுக்கு இங்கிட்டும் இங்கிட்டும் போகணுன்னா கூட பிரச்சனை. இதுன்னா இப்போ உள்ள சாப்பாடுக்குள்ள அவங்க மத்தியானம் தான் அவங்க தான் சாப்பாடு கொடுத்துருவாங்கன்னு இல்லை, வெளியெல்லாம் வர தேவையில்லை இல்லை. என்னம்மா தவில் கடலை எதுவும் கிடையாது, நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு. அங்கே நாங்கள் செஞ்சுக்குவோம் சாப்பாடு. ஆமாம் ஆமாம், காய்கறி இருக்குது அப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி. எத்தனை பேர் அங்கே இருக்கிறீங்க? 5 பேர். 5 பேர் வெட்டி தர அளவுக்கா காய்கறி அங்கே இது வேலை இருக்கும்? ஆமா, 1-2 மணி நேரம் கட்டா அடிச்சு கூட வந்துருச்சனா 2 மணி நேரம் ஒரு ஆளோட பிசிய முடியாது. எல்லாம் நம்ம தமிழ் ஆளுகளா? இல்ல, இந்தோனேசியா, பிலிப்பீனு, சீனா. இல்ல அவங்களெல்லாம் ஒன்ன மாதிரி கிடையாது. அவங்களெல்லாம் அவரு வந்து பெர்மிட்ல போட்டு எடுத்திருப்பாரோ அவருக்கு? ஆமா, அந்த கடைக்காரவங்க எடுத்துப்பாங்க. கட்டணா அடிச்சு போங்க. யாரு பாப்பா? யாரு? தம்பி. அவங்க தொட்டில படுத்துருக்குறோம், அதை அவுத்துக்கிட்டே அவுத்து விட்டுட்டா, படுத்துருங்க அவுத்து விட்டுட்டா. மற்ற பிள்ளைகளெல்லாம் அவரு பெர்மிட்ல எடுத்துருக்காரு. நீ தான் இங்க பெர்மிட் எடுத்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி போய் பாக்குற. நானும் இன்னொரு 2 பேர்னா தமிழ் ஆளுகளா இல்ல வேற ஆளுங்க? ஒண்ணு தமிழ், ஒண்ணு தமிழ், ஒண்ணு மலையாளம். அப்ப நம்ம ஊர் பிள்ளைங்க 3 பேர் அங்க வேலை பாக்குறீங்க. அதுல 2 ஒன்னோட சேர்த்து 2 தமிழ் ஆளுங்க, ஒரு மலையாள பிள்ளை. ஆமாமா. சரி. சரி, வேற ஏதாவது இப்போ அந்த பையன் குமார்கிட்ட எப்படின்னு பாரு, பேசுறதுக்கு எப்படின்னு சொல்லு. மற்றபடி நான் உங்கள் பர்சனல் எல்லாம் அவர்கிட்ட பேச மாட்டேன். நான் இது மட்டும் எப்படி என்ன தங்குறது என்னன்னு அந்த பையன்கிட்ட பேசிக்கலாம். கான்ஃபரன்ஸ் கால் மட்டும் போடு. சரி, வேற ஒன்றும் இல்லைல்ல, வேலை இல்லை இதுதானே? சரி. அப்படி ஏதாவதுன்னா நீ வெளியே வர்றேன்னா என்ன சொல்லிக்கிறதுனா, நீ சும்மா லீவுக்கு வெளியே போறேன்னு தான் சொல்றது. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா லீவுக்கு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கணும். சரியா? அதான் வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா இப்படி லீவு எனக்கு 4 நாள் லீவ் இருக்கு. இல்லம்மா, நமக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப எதுக்கு உங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு வெளியே போய் வேலை பார்க்குதுன்னா நம்ம மாட்டிக்க கூடாதுல்ல, அதுக்காக கேக்குறேன் நான். அதுக்குதான் சொல்றேன். அவர் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வர்றாங்கன்னா முன்னக்கூடியே நமக்கு சொல்லிடுவாங்க அந்த கடையில. ஏன்னா அவங்க கமிஷன் கொடுக்குறானுல்ல அந்த கடைக்கு வேலை பார்க்குற ஆளுகளுக்கு, அந்த எம்எம் ஆபீஸ்ல. ஓ, அந்த கடைக்காரங்க எம்எம் ஆபீஸுக்குள்ள கமிஷன் சிங்கப்பூர்ல கொடுக்குறாங்களா? அப்படின்னு சும்மா எம்எம் கரைய சும்மா அப்படியே இந்த வேலையை விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்களப்போ ஆளை பாருங்க. எங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த கடையில யாரு கமிஷன் கொடுக்குறாங்கன்ட்டு. நான் மேனேஜர் தானே, எனக்கு மெயின் பார்ட்னரே மேனேஜர் தானே. எம்எம் அப்படி வந்துச்சுன்னா அவங்களே போன் அடிச்சு சொல்லிடுவாங்க. சொன்னாங்கன்னா நம்ம அந்த கம்பெனி டிஷர்ட் கொடுத்துருவாங்கப்பா நமக்கு. ஆனா கம்பெனி டிஷர்ட் கொடுத்தாலும் அவங்க வரும்போது பெர்மிட்டை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரிஞ்சு போயிடும்.
பர்மிட் வந்து அவங்க அதான் அதுக்கு தான் சொல்றாங்க, பர்மிட் எல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம், அவங்க எங்களுக்குள்ள வேலை பாக்குறாங்க, நம்மள பேச விட மாட்டவ. வந்தாங்க வந்தப்ப அவங்க அந்த ஓனரே வந்துட்டாரு, வந்து இவங்களுக்குலாம் பர்மிட் என்னோட கடையில இருக்கு, நான் எடுத்திருக்கேன் உங்களை போறேன். இல்ல அப்படி சொன்னாலும் ஆனா அவங்களுக்கு காசு வர கொடுக்குறாருங்கிறியே. ஆமா ரொம்ப முறையெல்லாம் காமிச்சா எனக்கு தெரியும் நான் வந்து அவங்க காசு வாங்கினதா நான் கண்ணார பார்த்தேன் தெரியுமா. நான் என்னப்பா சிங்கப்பூர்ல எல்லாம் அப்பெல்லாம் பண்ண முடியாதுப்பா. வாங்கப்பா அங்கிட்டு யாருப்பா சொன்னா சிங்கப்பூர் பையன் இருக்கு கழுத்துல. அப்பா சிங்கப்பூர்ல காசு வாங்கணும்னு யார் சொன்னா? இப்போ ஒரு லேடி வந்து சிங்கப்பூர்ல இந்த வள்ளிங்கூர்ல அந்த அக்கா போலீஸ்ல மாட்டிக்கிச்சு எம்எம்ஓல. அது இந்த மாதிரி வேலைக்கு போய் தான் மாட்டிச்சு. என்ன பண்ணாங்க மெல்ல அந்த எம்எம்ஓ அந்த ஆபீசர் இருக்காருல ஒரு அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட போய் காசை கொடுத்தோம்னா அவன் ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுறான் தெரியுமா. அந்த அக்கா அப்படிதான் இப்ப வெளியாயிடுச்சு. அவங்க எல்லாம் 70 பேர் தெரியுமா என்ன உங்களுக்கு? 70 பேர் பிடிப்பட்டாங்க. இது மாதிரி பார்ட் டைம் ஜாப்ல போயா? இப்ப இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட் டைம் வேலைக்கு போயா? ஆமா. காசை கொடுத்து காசு கொடுத்துட்டு போயிருந்தா எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாது, காசு பிரச்சனை இருக்காது. அப்படியே மாட்டினாலும் நாங்க என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரங்க வந்து லீவ் விட்டாங்க எங்களுக்கு, அந்த மாதிரி போயிரும். எங்க லீவ் எங்க பர்சனலுக்காக நாங்க வந்தோம் 1 hour 2 hour. இது வீட்டுக்காரங்க மேல தப்பு கிடையாது, எங்க மேல தப்பு கிடையாது. நாங்க 1 hour 2 hour அவங்க பார்க்க சொன்னாங்க, நாங்க வந்தோம். வந்தா பிரச்சனை வந்துடும், பயப்படுவாங்க, காசு வாங்குறதுலாம் தெரியாது. சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா அது நமக்கு கால் பண்ணி சொல்லிடும். சொல்லிட்டு ஒரு எம்எம்ஓ அக்கா இருக்காங்க, எம்எம்ஓல வேலை பாக்குறக்கா. அது நம்ம ரைடு போறாங்கன்னா அந்த அக்கா உடனே எங்களுக்கு அந்த இன்ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி இந்த இடத்துல ரைடு வராங்க எப்படின்னு பாருங்க அப்படின்னு. அந்த அக்காவுக்கு வந்து வள்ளின்ற அக்கா இருக்காங்கல்ல, அவங்க காசு கொடுத்து இப்ப அவங்களுக்கே ஒரு அப்ளை பண்ணி ஒன்னும் வராம இருந்துச்சுன்னா அந்த அக்காவுக்கு போன் அடிச்சு 100 வெள்ளி 150 வெள்ளி டிரான்ஸ்பர் பண்ணிச்சுன்னா உடனே 2 நாள்ல வந்துருக்கணுமா. எனக்கு அப்படிதான் வந்துச்சு ஐபி. பயங்கர வித்தைகள் இருக்கு. வெறும் 150 வெள்ளிக்கா உடனே வேலை பண்றாங்க? வெறும் 150 ஒரு ஆளுக்கு 150 10 பேருக்கு வச்சுக்கோங்க, என்ன ஆச்சு கணக்கு? ஒவ்வொரு ஆபீசர் தெரியுமா என்ன சிங்கப்பூர்ல? அப்படியா? ஒவ்வொரு ஏஜென்டும் ஒவ்வொரு ஆபீசரை கையில போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அதாவது எம்ப்ளாயரும் சரி எல்லாரும் சரி, நம்ம இப்ப ஆம்பளை பசங்க இருக்கிறாங்களா கம்பெனிக்காரங்க பாஸ் எல்லாம், அவங்களுமே ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய ஆபீஸ் கைக்குள்ள போட்டு வச்சிருப்பானுங்க. பக்கத்துல என்ன பாப்பா போட்டு இழுக்குதா? சத்தமா வருது என்னமோ. சும்மா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அது ஏதோ ஊதிக்கிட்டு இருக்கு. அதுதான் எப்படின்னு பாருங்க, பாத்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. சரியா? சரிப்பா. எடுக்கிற மாதிரி இருந்தா நான் சாயந்தரம் வந்து ஆளுக்கு லைன் போடுறேன். உடனே வந்தா என்னது? எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த ஆளுக்கு லைனா போடுறேன் சாயந்தரம். ஆமா, அப்புறம் அது பேசணும்ல, அது சொல்லிட்டு என்ன திருப்பி எங்கிட்ட போறா? எங்கிட்ட போல இல்ல, சமையல் பண்ணி கொடுத்தேன். அதுதான் உன் சுச்சுவேஷன் கேட்டேன். நீ இப்படி வேலை இதெல்லாம் சொன்ன, பார்ட் டைமுக்கு இப்படி போற அப்படி போறேன்னு சொன்ன, அப்புறம் என்ன பண்ண முடியும் இனிமேல்? சரி சாயந்தரம் ஒரு லைனா போடுறேன். சரிப்பா. மணி என்ன? மணி இங்கே
4:20 4:20. ம் சரி ம் சரிங்கம்மா சரிங்க. சாயந்தரம். ஓகேம்மா ஓகே.